வணக்கம். ஐபிஎல் 2026ல டெல்லில நடந்த அந்த நம்ப முடியாத மேட்ச் ஆர்சிபி எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிய அவங்க சொந்த மண்ணிலேயே வச்சு சுருட்டுனாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எந்த ஒரு டிலேயும் இல்லாம நம்ம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போயிடலாம். 75 நம்ப முடியுதா? ஒரு T20 போட்டியில அதுவும் பவர் பிளேல அடிக்க வேண்டிய ஸ்கோரை டெல்லி கேபிட்டல்ஸ் தங்களோட முழு இன்னிங்ஸ்க்கும் எடுத்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அருண்ஜேட்லி ஸ்டேடியத்துல இருந்த உள்ளூர் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லணும். இவ்ளோ கம்மியான ஸ்கோர் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த டீமோட கேப்டனுக்கே அங்க என்ன நடந்துச்சுன்னு புரியல அப்படிங்கறதா இங்க விஷயமே. டெல்லி கேப்டன் அக்சர் பட்டேல் மேட்ச் முடிஞ்சதும் ரொம்பவே குழப்பமா என்ன நடந்துச்சுன்னே எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி என்னதான் அங்க நடந்துச்சு? வாங்க அத நாமளே டீகோட் பண்ணுவோம். முதல்ல டெல்லியோட இந்த அதிர்ச்சி அளிக்கும் சரிவை பத்தி பாப்போம். ஒரு 20 ஓவர் மேட்ச் எப்படி அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவா மாறுச்சு? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 8 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள். T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் புது பந்தை சமாளிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது அப்பட்டமா காட்டுது. ஆரம்பத்துல பந்து பயங்கரமா ஸ்விங் ஆனத டெல்லி பேட்டர்களால கொஞ்சம் கூட சமாளிக்க முடியல. டாப் ஆர்டர் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சதுனால மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 அணிகளுமே ஆடினது ஒரே பிட்ச் தான். ஆனா முதல் 6 ஓவர்கள்ல டெல்லி அணி ஸ்விங்க சமாளிக்க முடியாம விக்கெட்டுகளை பறிகொடுத்தாங்க. அதே பிட்ச்ல ஆர்சிபி அணி எந்த ஒரு பிரஷரும் இல்லாம ரொம்ப ஈஸியா பவுண்டரிகளை விளாசி தள்ளுனாங்க. எப்படி இந்த வித்தியாசம்? அதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் தான். இப்போ பவர் பிளேயில ஆர்சிபி நடத்தின அந்த விக்கெட் வேட்டையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முக்கியமா ஹேசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமாரோட பந்து வீச்சு அலசல். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஜாஷ் ஹேசல்வுட் சும்மா ஏதோ அதிர்ஷ்டத்துல விக்கெட்களை எடுக்கல. அவரோட துல்லியமான பிளானிங் தான் டெல்லியை காலி பண்ணுச்சு. ஷார்ட் ஆஃப் லென்த்ல பந்த நல்லா ஸ்கிட் பண்ணாரு. பிட்ச்ல இருந்த அந்த அப் அண்ட் டவுன் பவுன்ஸர் ரொம்ப ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் விட பேட்டர்களை ஸ்ட்ரெயிட்டா, அதாவது வி ஷேப்ல மட்டுமே ஆட வச்சு எந்த லூஸ் ஷாட்டுக்கும் இடம் கொடுக்காம முடக்கி போட்டாரு. இது ஒரு பக்கா மாஸ்டர் கிளாஸ். ஆர்சிபி கேப்டன் ரஜத் படிதார் சொன்னதை கவனிச்சிங்களா? பிட்ச்ல எந்த மேஜிக்கும் நடக்கலையா, ஸ்விங் ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவங்க பவுலர்ஸ் கரெக்டான ஏரியால பந்து வீசினதும் ஆரம்பத்திலே டாப் ஆர்டரை காலி பண்ணதும் தான் ஆர்சிபிய மேட்சோட முழு கண்ட்ரோல்ல வச்சிருந்துச்சு. அங்க பிரஷர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தேவதூத் படிக்கல் சொன்னதை வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். ஸ்லிப்ல நின்னுக்கிட்டு இருந்த அவர் ஒவ்வொரு பாலுக்கும் நான் ஒரு கேட்சை எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு T20 மேட்ச்ல இப்படி யாராவது சாதாரணமா சொல்வாங்களா? சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு பூவியும் ஹேசல்வுட்டும் டெல்லி பேட்டர்களை மூச்சு விடாம அட்டாக் பண்ணிருக்காங்க. சரி, பவுலிங் செம்மையா இருந்துச்சு. அடுத்து ஆர்சிபியின் அந்த இரக்கமற்ற சேசிங். படிக்கல் மற்றும் விராட் கோலி எப்படி இந்த சின்ன டார்கெட்டை அசால்ட்டா ரீச் பண்ணாங்கன்னு பாப்போம். இது வெறும் சேசிங் இல்லங்க, ஒரு புயல். 4வது ஓவர்ல கைல் ஜேமிசன் பந்து வீச்சுல எக்ஸ்ட்ரா கவர் திசையில படிக்கல் அடிச்ச அந்த லாஃப்டட் ஷாட்ஸ். அப்பப்பா. அப்புறம் 5.2வது ஓவர்ல அக்சர் பந்து வீச்சுல KL ராகுல் பண்ண ஒரு குரூஷியலான ரன் அவுட் சான்ஸ்ல இருந்து படிக்கல் தப்பிச்சாரு. ஃபைனலா 6.3 ஓவர்ல நட்ராஜன் பால்ல ஒரு பெரிய சிக்ஸரை பறக்க விட்டு தன்னோட ஹோம் கிரவுண்ட்ல மேட்சை சூப்பரா முடிச்சு வச்சாரு கோலி. என்ன ஒரு அக்ரெசிவான ஃபினிஷ்! இந்த மின்னல் வேக சேசிங்ல ஒரு பிரம்மாண்டமான மைல் கல்லும் எட்டப்பட்டுச்சு. 9,000. ஆமாங்க, ஐபிஎல் வரலாற்றில 9,000 ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற வரலாற்று சாதனைய விராட் கோலி இந்த மேட்ச்ல தான் செஞ்சாரு. ஒரு பக்கம் மேட்ச அதிரடியா முடிச்சு வச்சாரு, இன்னொரு பக்கம் இந்த மாபெரும் ரெக்கார்டையும் செட் பண்ணிட்டாரு. இப்போ ஆட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளிய வந்து சாதனை புத்தகங்களை மாற்றி எழுதின இந்த பிரம்மாண்ட வெற்றியோட வரலாற்று பின்னணிய பாப்போம். 81 பந்துகள் மீதம் இருக்கும்போதே வெற்றி. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஐபிஎல் வரலாற்றிலேயே சக்சஸ்ஃபுல் சேசிங்ல இது 2வது மிகப்பெரிய வித்தியாசம். 2008ல மும்பை இந்தியன்ஸ் படைச்ச அந்த 87 பந்துகள் சாதனைக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஆர்சிபி செஞ்சிருக்கிற இந்த ரெக்கார்ட் அவங்களோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெளிவா காட்டுது. டெல்லி அணிக்கு எதிரா விராட் கோலி எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறாருன்னு இந்த எண்களை பார்த்தாலே தெரியும். சிஎஸ்கேவுக்கு எதிரா அவர் 1174 ரன்கள் அடிச்சிருக்கிறாருன்னா டெல்லிக்கு எதிரா 1172 ரன்கள் அடிச்சு அவங்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் அவருக்கு எப்போதுமே ஒரு ஃபேவரட்டான எதிரணிங்கிறதுக்கு இந்த ஸ்டாட்ஸ் தான் ஒரு பெரிய ப்ரூஃப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், 21, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரா ஆர்சிபி விளையாடின 35 மேட்ச்கள்ல இது அவங்களுக்கு 21st விக்டரி.
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல ஆர்சிபி எவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க அப்படிங்கறத இந்த ஒற்றை எண் ஆணித்தரமா நிரூபிக்குது. ஃபைனலா இந்த அலசலை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் நிறைய மேட்ச்கள் இருக்கு, நாங்க ஒவ்வொரு மேட்சா தான் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு ரஜத் படிதார் சொல்லியிருக்கலாம். ஆனா ஹேசல்வுட், புவி மாதிரியான வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் அவங்களோட உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருக்கும்போது இந்த ஐபிஎல் 2026ல ஆர்சிபியை யாராலையாவது அசைக்க முடியுமா? இந்த ஒருதலைபட்சமான வெற்றி மத்த அணிகளுக்கு விடப்பட்ட ஒரு அபாய எச்சரிக்கையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான அலசல்ல என்னோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.